ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிளகு ரசம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க, நம்ம ஈஸியாக சொல்லித்தர போகிறோம். இன்றைக்கி அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 4 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகா, லெமன் சைஸ் புளி, மீடியம் சைஸ் தக்காளி, கருவேப்பிலை, மல்லி. இப்போ வந்து நம்ம மிளகு, சீரகம், பூண்டு இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ பொடி பண்ண போகிறோம், அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் மாற்றி அரைக்க போகிறோம். இப்போ அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். நம்ம வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணியாச்சு. இப்போ தக்காளி சேர்த்து அரைக்க போகிறோம். தக்காளி சேர்த்து அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மிளகா, காஞ்ச மிளகா வச்சுருக்கோம். அந்த காஞ்ச மிளகா ஆட் பண்ணுறோம். காஞ்ச மிளகா வந்து ப்ரௌனிஷாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். மிளகு, சீரகம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 1 மினிட் வந்து ஃப்ரை பண்ணோம். ஃப்ரை பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இது கூட வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி புளி நல்லா ஊற வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை வந்து நம்ம இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றுறோம். தண்ணி சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து தேவையான அளவு நம்ம உப்பு போடுறோம். உப்பு சேர்த்த உடனே ஒரு 1 மினிட்டில் வந்து கொதி வந்துடும். 2 கொதி வந்த உடனே பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக நம்ம பெருங்காய பொடி சேர்த்துக்கிறோம். பெருங்காய பொடி ஆட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஒரு கொதி விட்டு கீழே இறக்கிட வேண்டியது தான். பார்த்திங்கன்னா ரசம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டைப்பில் ட்ரை பண்ணிங்கன்னா ரசம் வந்து எல்லாருமே வைக்கலாம், நல்லா வரும், ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.